ஓசூர் அருகே சுற்றுச்சுவர் இல்லாத அரசு பள்ளியின் வளாகம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வரும் நிலையில் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாரதியார் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். அங்கு அரசு பள்ளியில் முறையான சுற்றுச்சுவர் இல்லாத காரணத்தால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் சிலர் கஞ்சா அடிப்பதற்கும் மது அருந்துவதற்கும் பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினர். மேலும் முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் பள்ளியின் ஜன்னல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் உடைப்பு ஏற்பட்டு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருவதால் சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் இங்க மீட்டிங்காக வந்தேன், பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். இங்க பார்க்கும்போது தான் தெரியுது, இங்க சுத்தி காம்பவுண்ட் எதுவுமே இல்லாம ஒரு சேஃப்டி இல்லாம இருக்குது. 800 மாணவங்க மேல படிக்கிறாங்க, மாணவிக மேல படிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது ஒரு 10th மாணவியோட பேரண்ட் தான் நான். என் பேர் மகாலட்சுமி. இங்க பார்க்கும்போது இந்த பாட்டில் உடைச்சு இது பண்ணது 6 மணிக்கு மேல சேஃப்டி இல்லாம ஒரு பிளேஸா இது இருக்கு. இது வருங்கால ஒரு மாணவிங்க படிக்கும் போதும் அது ரொம்ப இதாகும் அப்படின்றதுக்காக சுத்தி காம்பவுண்ட் ஏதாச்சும் போட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வர குழந்தைங்களுக்கும் இப்ப என் குழந்தைங்களுக்கும் ஒரு சேஃப்டியா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஒரு மிக தாழ்மையோட முதலமைச்சரையும் கேட்டுக்கிறேன். இங்க இருக்கிற டீச்சர்ஸ், சார்ஸ், ஹெட்மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதுக்கும் பேரண்ட்ஸும் எங்களை முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கோம் பிள்ளைங்களுக்கு. இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் ஒரு உதவிக்காக இந்த ஒரு ஸ்கூல் காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பேரண்ட்ஸோட கோரிக்கையா இது இருக்கு. அதனால ஒரு தாழ்மையோட ஒரு பணியோட கேட்டுக்கிறோம். ஸ்கூல் காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.